ஒரு நடிகர் ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த அளவுக்கு மனவேதனை வந்து ஷூட்டிங் நடக்கிறப்பே கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்புகள் திருத்தப்படலாம், கண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமிகள், பன்னீர்நதிகள்னு 4 படம் எங்க ஃபாதர் வந்து சிவகுமார் சார் வச்சு பண்ணாங்க. அவரை வச்சு பண்ணும்போது அவரால் எந்த பிரச்சனையுமே வந்தது. சக்கரவர்த்தின்னு ஒரு படம் எடுத்தோம் கார்த்திக் சாரை வச்சு. அந்த படம் எடுக்கும்போது அதாவது வந்து ஏகப்பட்ட குடைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனை, மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டார். அவர் பல பேர் ஹீரோயின்லாம் தூண்டி விட்டு முழு சம்பளம் கேளு, இல்லைன்னா ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொல்லு, அதாவது அவரை மிரட்டி கூப்பிட்டோம்னா இயல்பில் வந்து கார்த்திக் சார் நல்லவர். ஆனால் அவருடைய கேரக்டர், அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸு நிறைய மாற்றங்கள், அந்த 90க்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவர் வந்து அடிமையாயிட்டார். இந்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஸ்டேஜ்ல கவின் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அவரும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு. சிவகார்த்திகேயன் கூட மோதுறாரு எங்கன்னா படம் ரிலீஸ்ல. கவின் வந்து போட்டி போடுற நடிகரா வந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் வரல. ஒரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ போய் அப்படி உட்காரியா, உனக்கு என்ன தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படிதான் என்னையா மூமெண்ட் சொல்லி கொடுக்குறேன், நானே ஆடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். கவின் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, கவினுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் கிரியேட் ஆகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் கவின் வந்து அவருடைய ஆட்டிடியூட் பிஹேவியர்னால நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகளை இனிமேல் இழந்துருவாரோன்ற பயம் இருக்கு. தங்கர் பச்சன் சார்னால நிறைய பிரச்சனைகள் ஆஸ்கார் மூவிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு செய்தி தொகுப்பில் கேள்விப்பட்டேன். தங்கர் பச்சன்னால நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, அதான் உண்மை. அந்த படம் 9 ரூபா நோட்டு நாங்கள் பூஜை போட்டு ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவழித்து விட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே, ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். தயாரிப்பாளர்கள் வந்து நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டோம், இது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி படம் எடுத்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போ வந்து நடிகருடைய டாமினேஷன்ல எல்லாமே போயிடுச்சு. ஒரு நடிகர் டேட்ஸ் கொடுத்தாதான் ஒருத்தர் தயாரிப்பாளருங்கனே ஆயிப்போச்சு. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காருன்னா, ஆஸ்கார் மூவிஸோடைய ஃபவுண்டர் பாஸ்கர் சாருடைய சன் மற்றும் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு நடிகர், அது உச்ச நடிகராக இருந்தால் சரி, எந்த நடிகராக இருந்தால் சரி, ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த அளவுக்கு மனவேதனை வந்து ஷூட்டிங் நடக்கிறப்பே கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸும் 1980s ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட காலங்கள் நிறைய படைப்புகள் வந்து எடுத்திருந்தீங்களா சார்? உங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா எந்த படத்துக்கு வந்திருக்கு, என்ன அந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா பகிருங்க சார். எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நாங்கள் வந்து தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமிகள், பன்னீர்நதிகள்னு 4 படம் எங்கள் ஃபாதர் வந்து சிவகுமார் சாரை வச்சு பண்ணாங்க. அவரை வச்சு பண்ணும்போது அவரால் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. எந்த காலத்துலேயுமே எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. கொடுத்த டேட்ஸை கரெக்டாக ஹானர் பண்ணுவார், கரெக்டாக வந்து நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ பர்ஃபெக்டாக நடித்து கொடுக்குற ஒரு நடிகர் சிவகுமார் சார். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் எடுத்தோம் கார்த்திக் சாரை வச்சு. அந்த படம் எடுக்கும்போது அதாவது வந்து ஏகப்பட்ட குடைச்சல், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட அதாவது மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டார். கார்த்திக் சார்னால் மட்டுமா சார்? இல்லை அந்த படத்தில் குறிப்பாக கார்த்திக் சார் அவர் பல பேர் ஹீரோயின்லாம் தூண்டி விட்டு முழு சம்பளம் கேளு, இல்லைன்னா ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொல்லு, அதாவது அவரை மிரட்டி கூப்பிட்டோம்னா வேற யாரையாவது தூண்டி விட்டுருவார். ஹீரோயினை கூப்பிட்டு முழு சம்பளம் கேளு, அப்போ தான் வருவேன், இல்லைன்னா வர முடியாதுன்னு சொல்லு, அப்படி இப்படின்னு நிறைய தூண்டி விட்டுருவார் கூட இருக்கிற நடிகர்கள். இப்போ நீங்க சொன்ன திரைப்படத்தில் பானுப்பிரியா, ஆமாம், பானுப்பிரியா முழு சம்பளம் கேளுன்னு தூண்டி விட்டார். இதெல்லாம் நான் ஒரு சேனலில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முழு சம்பளம் கேளுன்னு சொல்லி அதனால் பானுப்பிரியாவுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையாகி, தேவையில்லாமல் அவருடைய தூண்டுதல் பேரில் இதெல்லாம் நடந்துச்சு. எங்களுக்கும் பிரச்சனையாகி நாங்கள் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணோம். இந்த மாதிரி வந்து கார்த்திக் சார் வந்து அவரால் வர முடியலன்னா கூட இருக்கிறவங்களை தூண்டி விட்டு நீ வராத, நீ இல்லைன்னு சொல்லு, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். இதெல்லாம் கார்த்திக் சார் ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இயல்பில் வந்து கார்த்திக் சார் நல்லவர்.
ஆனால் அவருடைய கேரக்டரு, அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸு நிறைய மாற்றங்கள் அந்த 90க்கு அப்புறம் ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவர் வந்து அடிமையாயிட்டார். அதனால் அவரை வந்து குற்றம் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னிலை மறக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டார். அந்த பாப்புலாரிட்டிலாம் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். பாப்புலாரிட்டி வச்சிடல சார், அவர் வேறு நம்ம பர்சனல் விஷயங்களை நான் விரும்பலை நான் பேசுகிறதுக்கு. வேறு அதாவது வந்து கொஞ்சம் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானதுனால அவர் வந்து ஹானர் பண்ண முடியல, அவருக்கு வர முடியல, அதாவது வந்து கரெக்டாக நடித்து கொடுக்க முடியல. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவர் வந்து டோட்டலாகவே வந்து அந்த காலகட்டத்தில் படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களுமே கார்த்திக் சாரால் பாதிக்கப்பட்டாங்க. அதாவது கால் ஷீட் கொடுத்துட்டு ஷூட்டிங்க்கு அந்த கரெக்ட் டைமுக்கு வராது. அந்த கால் ஷீட் கொடுத்துட்டு ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு வரதில்லை, கால் ஷீட் கொடுப்பாரு. வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ வந்து ஒரு அவுட்டோர் லொக்கேஷனில் நம்ம இருக்கோம், ஒரு உதாரணத்துக்கு மைசூரில் இருக்கோம். இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் அவர் வந்து நடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் முதல் நாள் கேட்கும்போது என்ன சொல்வார், 30 கிலோமீட்டர்ஸா, என்னால் வர முடியாது அப்படின்வார். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும், அங்கே ஒரு ஏதாவது ஒரு க்ரீனரியான ஒரு முக்கியமான ஒரு வீடு மாதிரியோ ஏதோ ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அந்த லொக்கேஷனை ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 30 கிலோமீட்டர்ஸ்லாம் என்னால் வர முடியாது, ஏதோ 3 கிலோமீட்டர்ஸில் பாருங்கள் அப்படின்வார். 3 கிலோமீட்டர்ஸில் மைசூர் மாதிரி சிட்டியில் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் கிடைக்கும்? 3 கிலோமீட்டர்ஸை சிட்டிக்கு நடுவில் ஃபால்ஸ் இருக்குமா? இவருக்காண்டி சிட்டிக்கு நடுவில் நம்ம ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவார். கார்த்திக் சார் மட்டும் இல்லை, நிறைய நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க சார். இதெல்லாம் உண்மை, சினிமாவில் இதெல்லாம் நடக்குது, சர்வசாதாரணமாக நடக்குது. நான் வந்து இருக்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே தவிர இல்லாத எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சினிமாவில் நடக்குது. அந்த காலத்தில் கார்த்திக் சார் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். அந்த மாதிரிலாம் நிறையா நடிகர்கள் இருக்காங்க, சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு பெரிய லிஸ்ட்டாக வேண்டாம் சார். முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்தது தமிழ் சினிமாவுக்கு ஓகே, அதாவது மெயினாக அது கிராமத்து ஆடியன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர், ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லிக்கலாம். தங்கர் பச்சன் சார்னால ஒரு நிறைய பிரச்சனைகள் ஆஸ்கார் மூவிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஒரு செய்தி துணுப்பில் கேள்விப்பட்டேன். உண்மையா சார், என்ன நடந்துச்சு? இல்லை, தங்கர் பச்சனால் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு, அதான் உண்மை. அதாவது வந்து தங்கர் பச்சன்னாலே வந்து முழுசாக அவர் பேசுகிறதெல்லாம் பொய், அவர் செய்கிறதெல்லாம் சேர்க்கத்தனம், அவ்வளவும் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படியா இப்படியான்னு. ஆனால் நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதாவது அந்த படம் 9 ரூபா நோட்டு நாங்கள் பூஜை போட்டு ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா செலவழித்து விட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே, ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டார். அதனால் எங்களுக்கு வந்து அதாவது வந்து ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. என்னடா இவ்வளோ பிரச்சனைகள் இப்போயே பண்ணுறாரு, அப்போ நம்ம ஷூட்டிங் போனோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங்கோடு அந்த படத்தை நிறுத்திட்டோம். அதாவது வந்து அந்த ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த 9 ரூபா நோட்டுங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லாத நோட்டு, அதான் உண்மை. அதில் இன்னொரு விஷயம் கேளுங்க, சும்மா ஜென்ரலான ஒரு விஷயம் பேசுவோம் தங்கர் பச்சனை பற்றி. இப்போ அவரோட பையனுக்கு விஜீஷன் பேர் வச்சுருக்காரு. இப்போ சமீபத்தில் யாரோ ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க, ஒரு கிளிப்பிங்ஸ் வருது, ட்ரால் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? அந்த சுதாகர் கோபியை வச்சு ட்ரால் ஆகிட்டுருக்கு. அந்த பேட்டியில் கேட்குறாங்க, அவர் காலை மடக்கி போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் வேஷ்டி சட்டை தான் போடுவார், பேண்ட் சட்டையெல்லாம் போட மாட்டார். அவர் போட்டுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்ன சார் உங்கள் பையனுக்கு விஜீஷன் பேர் வச்சுருக்கீங்க? ஐயோ அதுவாங்க, அது வந்து நான் ஒரு நாளைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட் 2-2:30 மணிக்கு அப்படியே எனக்கு என் ஒய்ஃபு கிட்ட கேட்டேன், விஜீஷ் நல்லா இருக்கானான்னு கேட்டேன். நான் என்ன அது எனக்கு என்னன்னே தெரிலங்க, விஜீஷே நான் இது வரைக்கும் அப்படி ஒரு பேரே நான் கேள்விப்பட்டதுங்க, நாங்கள் அந்த பேரே தெரியாதுங்க எனக்கு. அடுத்த நாள் காலையில் என்னங்க விஜீஷ்ன்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்படியா, அப்போ நம்ம பையனுக்கு அதே பேர் வச்சிடலான்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து விஜீஷ்னு வச்சுட்டேங்க. எனக்கு வந்து அந்த பேரில் உடன்பாடு இல்லைங்க, அது அப்படி அமைஞ்சு போச்சுங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இதை விஜயும் அஜித்தும் சேர்த்து விஜீஷ்னு வச்சுட்டாரு. அதை வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு உட்காந்து பேட்டியில். நான் வச்சேங்க, ஆமாங்க இங்கிலீஷ் பேர் தாங்க வச்சேங்க, என்னங்க இப்போ பையனுக்கு நான் விருப்பப்பட்டேன் நான் வச்சேன் அப்படின்னு போல்டாக சொல்கிறதுக்கான தன்மை அவர்கிட்ட இருக்கா பாருங்க. அது செயற்கையாக தான் இருக்கார். அப்போ ஆன் கேமராவில் எல்லாம் சேர்க்க நிறைய விஷயங்கள் இருக்குது. தங்கர் பச்சன் சாரை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே சேர்க்க. ஆனால் வந்து நேரம் அவர் பேசுகிறத பப்ளிக் நம்புகிறாங்க, உண்மை நினைக்கிறாங்க. இந்த சுதாகர் கோபிங்கிறவரோட இதில் போட்டு என்ன கம்பி கட்ட கதையெல்லாம் பேசுகிறான் பாருப்பா அப்படின்னு ட்ரால் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், இப்போது இவ்வளோ விஷயங்கள் ஒரு நடிகரோ ஒரு டைரக்டரோ அவங்களுடைய ஆஃப் ஸ்க்ரீனில் வேற ஒரு முகம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் சற்றிலும்
கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத விதமா இருந்தா அவங்க ஆன் கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கொடுக்குற பேட்டிகள் ஆகட்டும், ஆமா. வெளி நிகழ்ச்சி ஆகட்டுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது தங்கர் பச்சன் மாதிரி அது எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருக்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சினிமாவில் வந்து யாரையும் அதாவது ஒரு நடிகர் வளர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நடிகருக்கு அது பிடிக்காது. இன்னொரு நடிகர் வளர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நடிகருக்கு அது பிடிக்காது. நம்மளோட அவன் சம்பளம் ஜாஸ்தி வாங்குறானா, அவனோட நம்ம கம்மியாக சம்பளம் வாங்குறோமா, நம்மளோட நேத்திக்கு வந்தவன் சம்பளம் ஜாஸ்தி வாங்குறானா, இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமை இதெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ நேரம் ஒரு ஸ்டேஜில் வராங்க, எல்லாம் சேர்லாம் போட்டிருக்கு. ஒரு முக்கியமான நடிகர்னு வச்சுக்கோங்க, பேரெல்லாம் வேணாம், அவர் வராரு, இப்படி வராரு. இன்னொரு முக்கியமான நடிகர் இப்படி வராரு. வந்தோடனே 2 பேரும் இப்படி கட்டி அணைச்சிப்பாங்க. ப்ரோ அப்படின்னு 2 பேரும் முதுகில் கட்டி அணைச்சிப்பாங்க. அவர் ஃபேஸ் இப்படி இருக்கும், இவர் ஃபேஸ் இப்படி இருக்கும். டேய் போடா என்னடா ப்ரோ அப்படின்னு இவன் நினைப்பான் உள்ளுக்குள்ளே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரோவா அது உடியா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் போனோன்னே, இந்த பக்கம் போனோடனே அவங்க கீழே ஸ்டேஜ் விட்டு இறங்கினோடனே போனேன் வந்தேன் என்ன வந்து ப்ரோன்னு கட்டி பிடிக்கிறான், நானா இவனுக்கு ப்ரோ அப்படின்னு அவன் கண்டில் அடிக்குது. அவன் காரில் போகும்போது என்ன சொல்லிகிட்டு இருப்பான், யோ சும்மா நான் போயிட்டு இருந்தேன் என்ன வந்து இவன் கட்டி பிடிச்சிட்டான், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு, மூட் அவுட் ஆகி போச்சியா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவான். இப்படி தான் இருக்காங்க, இது உண்மை. ஹீரோஸ்குள்ளேயே இந்த ஒரு ஹீரோஸ்குள்ள மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ள ஹீரோஸ்குள்ள இந்த ஈகோ ரொம்ப இருக்குது. நான் தான் வெளிப்படையாக சொல்லி காமிச்சிட்டேனே. இதெல்லாம் வந்து சினிமாவில் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு தெரியாது. வெளி வேஷம் போடுறாங்க, அரிதாரம் பூசிட்டு சினிமாவில் மட்டும் வேஷம் போடுறாங்கன்னு கிடையாது, பப்ளிக்லேயும் வேஷம் போடுறாங்க. பப்ளிக்கை பார்க்கும்போது பப்ளிக் பார்க்கும்போது ஓ இவங்க 2 பேரும் இவ்வளோ நண்பர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ரசிகர்களும் தேவையில்லாமல் அடிச்சுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்போ பப்ளிக் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ அன்பாக இருக்காங்களே நம்மையே அடிச்சுக்கூடாதுன்னு அப்படியாவது பப்ளிக் திருத்தணும். இவங்க அன்பாலாம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமல் மனசில் உள்ள கசப்புகள் அழுக்குகள் எல்லாம் வச்சுட்டு தான் எல்லாருமே சினிமாவில் செயல்படுறாங்க. நான் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல வரல, நல்ல ஆளுங்களும் இருக்காங்க, நல்ல நடிகர்களும் இருக்காங்க, தயாரிப்பாளர் இருக்காங்க, இயக்குனர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அதாவது இதனுடைய சதவீதம் அங்கே ரொம்ப ஜாஸ்தி சினிமாவில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கும்போது சினிமாவில் இந்த போட்டி பொறாமைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ரொம்ப முன்னாடி இருந்து இப்போ காலங்காலமாக 100 வருஷம் சினிமா இருந்தாலுமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ இருக்க இந்த இளம் தலைமுறை, இந்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஸ்டேஜில் கவின் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். ஒரு 2 படங்கள் அடுத்தடுத்து ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரு ரேஞ்ச் போயிட்டு இருக்கும் போது, அவருக்கு ஒரு சீனியர் இதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் 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 அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது, ஆன் ஸ்க்ரீனில் இமேஜ் கிரியேட் பண்ண சிவகார்த்திகேயன் கூட மோதுறாரு. எங்கன்னா படம் ரிலீஸில் தீபாவளி ஃபெஸ்டிவலாக ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஒரு மிகப்பெரிய பேனர் கமல் சாரோடது, சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. அவருடைய படம் வரும்போது ஓகே அண்ணன் தானே, நம்ம கொஞ்சம் தள்ளியோ இல்லை கொஞ்சம் முன்னாடியோ வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு மேக்ஸிமம் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இங்கே போக தான் செய்வாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இது ஒரு பிளான்டு பண்ணி தான் அது ரிலீஸ் பண்ணுறாங்களா சார்? அண்ட் இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் வர்சஸ் கவின் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபேன் வாரா இல்லை, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை. ரொம்ப முன்னாடி வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாங்க, இப்போ வந்து அவரும் ஒரு ஹீரோ ஆனனால ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனக்கசப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதுப்பான்மையாக ஒரு கருத்து போயிட்டு இருக்கே சார். அதாவது எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கவின் வந்து இப்போ போட்டி போடுற நடிகராக வந்துட்டாரான்னு எனக்கு தெரில. அப்படி ஒன்றும் வரல. அவர் வந்து டாடான்னு ஒரு படம் ஓடிச்சு, அதுக்கு முன்னாடி லிஃப்ட்டுன்னு ஏதோ ஒரு படமாக என்னமோ அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு, ஓடிச்சு என்னமோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் படம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பிளடி பெக்கர் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்படி வந்து கவினோட மார்க்கெட் வந்து சரிகிறதுக்கு காரணம் கவின் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, கவினுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் கிரியேட் ஆகுதுங்கிறது உண்மைதான். ஆனால் கவின் வந்து அவருடைய ஆட்டிடியூட் பிஹேவியர்னால நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகளை இனிமேல் இழந்துருவாரோன்ற பயம் இருக்குது. இதுதான் உண்மை. அதாவது வந்து ஒரு டைரக்டர் பேரெல்லாம் வேண்டாம், டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ போய் அப்படி உட்காரியா, உனக்கு என்ன தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு டான்ஸ் மாஸ்டரே அப்படி தான், என்னையா மூமெண்ட் சொல்லி கொடுக்குறேன், நானே ஆடுறேன் அப்படின்னு சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டிடியூட் பிஹேவியர். ஒரு 2 படம் 3 படம் அப்படி நடித்து வளர்ந்து வர ஒரு நடிகருக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போவே இப்படி ஆட்டிடியூடாக பிஹேவ் பண்ணார்னா நாளைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறினார்னா என்ன நடக்கும் பாருங்கள் இனி சினிமா இண்டஸ்ட்ரியில். இப்போ நான் சொன்னேன்ல எல்லாரும் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஏன் வருதுன்னு தெரில. ஆக்சுவலி வந்து ஒரு நடிகனாக ஸ்க்ரீன் முன்னாடி நின்று ஒரு படம் தியேட்டரில் ஓடி ஒரு மக்கள் கொண்டாடுற நடிகனாக மாறும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு உணர்வு வருது. அதாவது வந்து நம்ம வந்து கடவுளின் குழந்தைகள்,
டைரெக்டாக வந்து நம்மளை கடவுள் வந்து மேலே வானத்துலேருந்து இறக்கியிருக்காரு, நம்ம எல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னாரு. எந்த விதத்துலேயும் நீங்கள் யாரும் ஸ்பெஷல் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். இந்த 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 இந்திய மக்கள் மட்டுமில்லை, இந்த உலக மக்கள் எல்லாருமே ஒன்று தான். நடிக்கிறாங்கங்கிறதுக்காண்டியோ இதுக்காண்டியோ அவங்க வந்து பெரிய ஸ்பெஷலான ஆளுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நான் இப்போ சொன்னேன், அவங்களுக்கு பட்டம் கொடுக்குறதே தப்பு, அந்த பட்டத்தையே நான் வந்து வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து கவின் மாதிரி ஆளுங்களோட ஆட்டிடியூட் நிறையா இருக்குதுன்னு நான் இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் கேட்டீங்க சிவகார்த்திகேயனோட மோதினாரா மோதலையான்னு கேட்டீங்க. சிவகார்த்திகேயனோட அவர் பிரச்சனை இருந்துச்சா இல்லையாலாம் எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தோணுது, நகைச்சுவாக தோணுது. இவர் வந்து திடீர் தளபதி தானே, நம்ம மோதி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இவர் ஒரு திடீர் சிவகார்த்திகேயனா மாறணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டம். ஆமாம், இவர் வந்து சிவகார்த்திகேயன் கவின் கையில் நாளைக்கு துப்பாக்கி கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து திடீர் சிவகார்த்திகேயனா மாறிடுவார். ஓகே சார். பட் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு அவங்க வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அதுவும் கவின் அவர்கள் வந்து இப்போ தான் என்ட்ரியே கொடுக்குறாரு. 2 படங்கள், இந்த 3வது படமும் சரியாக போகலை, வர்த்தக ரீதியாக லேடி பேக்கர் அப்படிங்கிற படம். இப்படி இருந்தாலுமே அந்த செட்டில் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டும் போது ப்ரொடியூசர் சைடோ இல்லை டைரக்டர் சைடோ அவங்க இதுக்கு எதுவுமே எதிர்ப்பு காட்டாமல் அந்த ஹீரோ கூட வந்து ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதுலேயே தானே சார் போகிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு நடிகருக்கு இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகரை வச்சு வியாபாரம் அப்படின்னு மாறி போச்சு. இன்றைக்கி முதல்ல வந்து டேரக்டர்ஸ் வச்சு வியாபாரம் இருந்துச்சு. இவர் கதை எழுதியிருக்காரா, இந்த கதைக்கு வியாபாரம் பண்ணலான்னு இருந்துச்சு. இந்த வந்து இந்த குணச்சித்திர நடிகர் இதில் இருக்காரா, இந்த காமெடி நடிகர் இருந்தால் இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் வியாபாரங்களுக்கு பல விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஒரு வியாபாரத்துக்கு வருவாங்க. இப்போ வந்து ஒரு நடிகரை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எப்படி இருக்குது எதுவுமே தெரியாமல் வியாபாரத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி வியாபாரத்துக்கு வரும்போது அந்த நடிகரை வச்சு தான் இந்த படமே, அந்த நடிகரை வச்சு தான் இந்த ப்ராஜெக்டே அப்படின்னும் போது அவரை வச்சு தான் வியாபாரம் பண்ணி ஆகணும். அப்படின்னும் போது அந்த நடிகரை நீங்கள் ஓவர் டேக் பண்ணி ஓவர் ரூல் பண்ணி டாமினேட் பண்ணிங்கன்னா அந்த நடிகரோட கோஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்காது. எந்த நடிகராக இருந்தாலும் சரி, நடிப்புனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நடிகரை வந்து கொஞ்சம் காமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இதை வச்சுக்கலைன்னா அவங்க வந்து அவங்களுடைய இரிட்டேஷனான மூடை வந்து ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. அவங்க வந்து முகத்தை வந்து திரையில் காட்டணும். அவங்கள வச்சு தான் நீங்கள் படம் எடுக்கிறீங்க, அவங்கள வச்சு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த நடிகர் செய்கிற அட்ராசிட்டிலாம் நீங்கள் பொறுத்து தான் போகணும். நீங்கள் தானே தேடி போகிறீங்க, நீங்கள் தானே அந்த நடிகரை வச்சு வியாபாரம் ஆகுதுன்னு நீங்கள் தானே போகிறீங்க. நீங்கள் தயாரிப்பாளர் போய் நான் சார் நீங்கள் இவ்வளோ சம்பளமாக நான் தரேன் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் தானே புக் பண்ணுறீங்க. ஏன் புக் பண்ணுறீங்க? உங்களுக்கு அந்த நடிகரை வச்சா லாபம் கிடைக்கும், இந்த படத்தை எடுத்தால் நம்ம நல்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் போகும்போது நடிகருக்கு சலாம் போட்டு தான் ஆகணும். சலாம் போடாமல் இருக்க முடியாது. தயாரிப்பாளர்கள் வந்து நாங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டோம், இது இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி படம் எடுத்த காலமெல்லாம் மாறி போச்சு. இப்போ வந்து நடிகருடைய டாமினேஷனில் எல்லாமே போயிடுச்சு. ஒரு நடிகர் டேட்ஸ் கொடுத்தா தான் ஒருத்தர் தயாரிப்பாளருங்கனே ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லா தயாரிப்பாளரையும் சொல்லலை, கௌரவமாக நிறையா பெரிய பெரிய பேனரில் இப்போ படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ புதுசாக ஏகப்பட்ட பேர் வராங்க. அதாவது வந்து என்ஆர்ஐ ப்ரொடியூசர்ஸ், ஃபாரின் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு சினிமாவை பற்றி என்னன்னு தெரியாது. அதே மாதிரி வந்து சேலத்துலேருந்து கொட்டாம்பட்டியிலேருந்து பணம் எங்கேயாவது சம்பாதிச்சிடுறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு சினிமா எடுக்கணும்னு வராங்க. ஏன் சினிமா எடுக்கணும்னு வராங்கன்னா சினிமா மேலே ஒரு ஆசை. இது வந்து ஒரு பெரிய ஒரு வைடஸ்ட் மீடியா. அந்த மீடியாவில் அதாவது வந்து பப்ளிக் ரசித்து, அதாவது ஒரு முக்கியமான மீடியா வந்து சினிமா. அதில் போனீங்கன்னா இப்போ ஒரு தயாரிப்பாளராக உடனே இந்த யூடியூப் சேனலில் உட்காந்து பேட்டி கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியுது. நம்மளை வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, நம்மளை வந்து ஒரு பத்திரிக்கையில் ஃபோட்டோ போடுறாங்க, டிவியில் நியூஸ் போடுறாங்க, அப்படிலாம் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அதை விரும்பி அந்த நடிகர்களோட பழகலாம். ஒரு கூட வந்து யோகி பாபு நடிக்கிறாரு. யோகி பாபு நடித்தா சம்பளம் வாங்குறாரு. அவர் வந்து அந்த படத்தில் 10 நாள் டேட்ஸ் கொடுத்தாருன்னா அதுக்கான சம்பளத்தை வாங்க போகிறாரு, நடித்து கொடுத்துட்டு போவார். அவங்க வந்து அந்த தயாரிப்பாளர்களுக்கு அது தெரியறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம யோகி பாபுவோட பழகிறோம். அந்த படம் முடிகிற வரைக்கும் தான். அந்த படம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் நேராக வீட்டுக்கு போனீங்கன்னா யோகி பாபுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கேட்டே திறக்க மாட்டாங்க. காசு இருந்துச்சுன்னா திறப்பாங்க. மறுபடியும் இன்னொரு படம் எடுக்க வந்திருக்காரு போல் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுப்பாங்க, டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு படத்தை லாஸ் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகி எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க. இந்த நடிகர்களை நம்பி இவங்க பண்ணுற அட்ராசிட்டியை நம்பி எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படுறாங்க. போய் அவங்க வீட்டு வாசலில் மறுபடியும் நின்று பாருங்கள், தரவே மாட்டாங்க. ஹிட்டு கொடுத்தா தான் வந்து ஒரு ப்ரொடியூசரையே வந்து மதிப்பாங்களா சார்? இப்போ ஹிட்டு கொடுக்கறது இல்லை, ஹிட்டு கொடுத்து நீங்கள் காசு வச்சுருக்கணும். நீங்கள் ஃப்ளாப்பை கொடுத்தா கூட பரவாயில்ல, உங்கள்கிட்ட காசு இருக்கணும். கோடிக்கணக்கில் காசு இருக்குது அவர்கிட்ட அப்படின்னா நீங்கள் ஃப்ளாப் கொடுக்கலாம்.
ஒரு ஃப்ளாப் இல்லை 10 ஃப்ளாப் கூட கொடுக்கலாம், உங்களுக்கு நடிக்கிறதுக்கு டேட்ஸ் தருவாங்க. ஏன்னா பணம் கொடுக்குறீங்கல்ல, அவங்க கேட்குற பணத்தை கொடுக்குறாங்க, கேட்குறபடி படம் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கொடுப்பாங்க. நீங்கள் ஹிட்டு கொடுத்தும் காசு இல்லாமல் போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ யாருமே வந்து ஒரு கலைஞனா ஒரு தயாரிப்பாளருடைய சைடில் இருந்தோ இல்லை அவங்கள விரும்பி பார்க்க வர ஆடியன்ஸை வந்து கேர் பண்ணுறது இல்லை, அவங்க வந்து எல்லாமே ஒரு சுய லாப நோக்கத்தோடு தான் இருக்காங்களா சார் இப்போ இருக்க வரைக்குமே? சுய லாபம் அப்படிங்கிறது நடிகர்கள் மட்டும் இல்லை, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நடிகர்களோ இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ சினிமாவில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லேயும் சுய லாபம் இருக்க தானே செய்யும். இப்போ ஒரு பெட்டி கடை வைக்கிறான், அவன் லாபம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் தான் பெட்டி கடை வைக்கிறான். அவன் வந்து பெட்டி கடை வைக்கும் போதே கோயிலுக்கு போய் எனக்கு நஷ்டமாக இருந்தோம் இந்த கடை இழுத்து முடின்னு நான் இப்போ போடுறோம். அதே மாதிரி எல்லாரும் சினிமா மட்டும் இல்லை, எல்லா தொழிலும், அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியர் பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டாக்டர், எத்தனை டாக்டர் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? அதாவது வந்து ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஃபீஸ் வாங்குறாங்க நிறைய டாக்டர்ஸ். அது ஒரு ரீசனபிளான ஒரு ஃபீஸ் வாங்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு சர்விங் டு த சொசைட்டி, அந்த ப்ரொஃபஷன்லாம். அது அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க எத்தனை டாக்டர்ஸு எவ்வளோ 1000 ரூபா கொடு 2000 ரூபா கொடுன்னு ஃபீஸ் வாங்குகிற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 3.5 லட்சம் அந்த டாக்டருக்கு மட்டும் ஃபீஸு, அந்த ஒரு 4 லட்சம் 5 லட்சம் இப்படி வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உயிரோட வெளியில் வருவீங்களான்னு பார்க்குறேன். பணம் இருந்தால் வந்துடலாம், பணம் இல்லைன்னா அங்கேயே உங்களுக்கு குழி தொட்டி போச்சிருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே உங்களுக்கு பரியல் கிரவுண்டுக்கு வச்சாலும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல். அந்த மாதிரி போயிட்டுருக்கு சார் எல்லாமே. அதனால் சினிமாவை மட்டும் நம்ம குறை சொல்கிறது தப்பு, சினிமாவில் எல்லாத்துலேயுமே இது இருக்கத்தான் செய்யும் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோவுடைய இந்த ஆதிக்கம், அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் இன்னி வரைக்குமே தொடர்ந்துட்டு இருக்கு சினிமாவில். அது இப்போ நம்ம வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார்னா ஓகே, அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியிலே இருக்காங்க. ஆனால் கவின்லாம் வந்து இப்போ ஒரு நியூ கமர் தான் சார், இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் ஒரு முழுசாக ஒரு 5 திரைப்படங்கள் கூட தேட்டருக்குலாம் அவர் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ஹிட் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு நியூ கமரே வந்து இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டும் போது அது அவங்களுடைய கேரியருக்கே ஒரு ஆபத்தாக வராதா சார்? இந்த ஒரு நாலேஜ் கூட அவங்களுடைய இதில் இருக்காதா சார்? அவங்களுக்கு ஒரு படம் ஓடணுன்னு 2 படம் ஓடணுன்னு அந்த புரிதல் வந்து உங்களை மீறி போயிடும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களை யாருமே கண்டுக்கல, நீங்கள் போய் எல்லோரும் சார் குட் மார்னிங் சார், ஏதாவது படத்துலேருந்து வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குற காலம் போய் நீங்கள் இப்படி செட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சு நின்று சார் குட் மார்னிங் சார், ஜி எப்படி ஜி இருக்கீங்க, தலை வாங்க தலை அப்படின்னு கட்டி பிடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு இமேஜ், அதாவது ஒரு உடனே வந்து 1 கோடி ரூபா சம்பளம் 2 கோடி ரூபா சம்பளம்னு இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆடி காரை வாங்கிக்கிறாங்க, ஒரு BMW காரை வாங்கிக்கிறாங்க, என்னென்னமோ ஜாக்வார் காரை வாங்கிக்கிறாங்க, இப்படி வாங்கிக்கிறாங்க, வந்து இறங்குறாங்க, ஒரு சொந்த வீடை வாங்கிக்கிறாங்க. ஒரு 4 படம் நடிக்கிறதுக்குள்ளே ஒரு 8 கோடி ரூபா சேர்ந்துட்டு இல்லை சார். 4 படம் நடிக்கிறதுக்குள்ளே 4 படம் நடித்து 8 கோடி ரூபா எந்த ஃபீல்டில் கிடைக்கும்? சினிமாவை தவிர எந்த ஃபீல்டில் கிடைக்கும்? நீங்கள் இப்போ என்னை பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் நிருபர், நீங்கள் ஒரு 2 பேட்டியோ 3 பேட்டியோ ஹைலைட் ஆயிடுச்சு, உங்கள் பேட்டி யூடியூப்பில் வர பேட்டியோ இல்லை டிவியில் வர பேட்டியோ ஹைலைட் ஆயிடுச்சு. உங்களை உடனே கூப்பிட்டு ஒரு 8 கோடி ரூபா 10 கோடி ரூபா, அதாவது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷ காலகட்டத்துக்குள்ளே கிடைக்குமா உங்களுக்கு? அப்படி ஒரு ஊதியம், அப்படி ஒரு ரெமுனரேஷன் எங்கே கிடைக்கும்? ஸோ கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பணம் சேர மனிதனோட இயல்பு என்ன ஆகும்னா, நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு அதான் நிமிர்ந்து உட்கார்றதுன்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது நீங்கள் ஒரு பணம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த உட்காந்துருக்கிற இதிலே சொல்லலாம் இவர் எப்படி இருக்காருன்னு. நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காரும்போது நிமிர்ந்து உட்கார்றது, கால் மேலே கால் போட்டுக்கிறது, சிகரெட்டை பற்ற வச்சு யாரையும் கண்டுக்காமல், அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி. அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி இல்லை, அது மாதிரியே தான். இல்லை சார், அதில் சீன் வர மாதிரி அந்த எம்எல்ஏ ஓட்டுகள் அது மாதிரி இல்லை, அதுதான் அது அந்த படத்தில் காமிச்சிருக்காங்கல்ல, அதுதான் உண்மை. அதுவும் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடுது. அதனால் அவங்கள குறை சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை சார். ஓகே சார், இறுதியாக சார், ஸோ ஹீரோஸோட அட்ராசிட்டி இதெல்லாம் தாண்டி எங்கன்னா இப்போ நிறைய பேர் அந்த டைமில் வந்து ஒரு ஹீரோ வராருன்னா கூட ஒரு அசிஸ்டண்ட்டு, ஒரு டச்சப் அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகர், நான் இன்னும் தான் பேர் சொல்ல விரும்பல, சாதாரண ஒரு காமெடி நடிகர் உள்ளே வந்தாரே அவர் ஓரளவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு படம் 2 படம் இட்டு கொடுத்துட்டா ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிறாங்க அசிஸ்டன்ஸு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம், பேட்டா, அந்த அவங்களோட சாப்பாடு செலவு இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் போக நிறைய பேருக்கு இங்கே பல பேருக்கு தெரியாது, அவங்க நடிகர் வர அந்த காருக்கு பெட்ரோல் கூட ப்ரொடியூசர் சைட்லேருந்து அவங்க வந்து அலவன்ஸ் மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களே. ஸோ இது வந்து என்ன சார், இது வந்து ஒரு செலவை ப்ரொடியூசர் தலையில் கட்டலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துடன் தான் வந்து நடிகர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை தன்னை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் தான் நான் ஒரு மாஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 10 பேர் கண்ணில் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா? 2 இருக்குது.
அதாவது வந்து 10 பேர் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குங்கிறத காமிச்சிக்க முடியுங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வரவங்களும் இருக்காங்க. அதாவது வந்து இப்போ அதை விட ஒரு படி அட்வான்ஸை போய் இது பவுன்சஸ் கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பவுன்சஸ்க்கு காசு கொடுக்கணும், அந்த பவுன்சஸ்க்கு சோறு போடணும், அந்த பவுன்சஸ் தங்குறதுக்கு ஒரு கேரவன் கொடுக்கணும். இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப அதாவது ஒரு காலத்துக்கட்டத்தில் சார் ரஜினி சார் மாதிரி ஆளுங்களே, கமல் சார் மாதிரி ஆளுங்களே நடிக்கும்போது, ஏன் விஜய் சாரே எடுத்துக்கோங்க, நாங்கள் விஷ்ணு படம்லாம் விஜய் சார் வச்சு பண்ணும்போது ரொம்ப எளிமையாக, அதாவது சாதாரணமாக மூணாரில் படம் பண்ணோம். ஒரு சாதாரணமான ஒரு மீடியமான ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். இன்னொரு உண்மையை இங்கே சொல்கிறேன், அதாவது நாங்கள் விஜய் சாருக்குன்னு ஒரு தனியாக ரூம் போட்டிருந்தோம். அவருக்கு ஹீரோங்கிறதுனால அவர் எஸ்ஏ சந்திரசேகர் சார், சோபாமா 3 பேர் வந்திருந்தாங்க. விஜய் சார்கிட்ட எஸ்ஏ சந்திரசேகர் சார் சொல்லிட்டார் போல், இந்த ரூம்லேயே நான் தங்கிக்கிறேன் அம்மா அப்பாவோட, அந்த ரூம் வேணான்னு சொல்லு, ப்ரொடியூசருக்கு அந்த காசு மிச்சமாயிரும் அப்படின்னோடனே விஜய் சார் எங்களுக்கு வந்து எங்கள் ரூமுக்கு தேடி வந்து, சார் இந்த மாதிரி வந்து தேவையில்லை சார் அந்த ரூமு அப்படின்னு சொன்னால், நாங்கள் சொன்னோம் எங்கள் ஹீரோ தம்பி நீங்கள், அதனால் வந்து உங்களுக்கு தனி ஒரு ரூம் போட்டிருக்கோம், நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கணும் போது, இல்லை வேண்டாம் அப்பா சொல்கிறாரு, நான் அப்பா அம்மாவோடய இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தார் சார். அப்படி சினிமா இருந்த காலம் பொற்காலமாக இருந்துச்சு. சினிமா உண்மையே சொல்லப்போனால் பொற்காலமாக இருந்துச்சு. சினிமா பண்ணணும்னாலே ஆசைப்படுவாங்க. அடுத்து எப்போ பூஜை போடுறாங்க, எப்போ படம் எடுக்கிறாங்க. ராமநாராயணன் சாரி மாதிரி, எம்ஏ காஜா மாதிரி டைரக்டர்ஸ்லாம் நிறைய படங்கள் வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு 4 படம்லாம் எடுப்பாங்க. அப்படி வந்து சினிமா நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன தொழிலாக ரொம்ப டெவலப் ஆகாத ஒரு காலகட்டத்தில் சினிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து வியாபாரமும் நடக்கும், விநியோகஸ்தரும் வருவாங்க. ஒரு படம் சின்ன படம் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் இப்படி எடுப்பாங்க. அதில் வந்து லாபம்னு வந்துச்சுன்னா ஒரு 2-3 லட்சம் கிடைக்கும். இப்போ நஷ்டம்னு வந்துச்சுன்னா ஒரு 50,000 1 லட்சம் தான் நஷ்டமாகும். ஒரு 20 லட்சம் போட்ட ஒரு ப்ரொடியூசருக்கு 1 லட்சம் நஷ்டம் ஆச்சுன்னா அடுத்த படத்தில் அதை ஈடு கட்டிடுவார். இப்போ வந்து 10 கோடி ஒரு ப்ரொடியூசர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க, லாபம் வந்தால் 4 கோடி வருது, 3 கோடி வருது, 2 கோடி வருதுங்கிறாங்க. நஷ்டமாச்சுன்னா 10 கோடியும் போயிடுது, மொத்த காசுமே போயிடுது. இந்த மாதிரி வந்து சினிமா வந்து வேற ஒரு இதுக்கு போயிடுச்சு சார். அதனால் வந்து இனிமே அதை மாற்றி கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. நான் எங்கள் அப்பாவோட சின்ன வயசுலேருந்து பார்த்த சினிமா வேறு, அது ரொம்ப ரசனையான சினிமா. இப்போ சினிமா அப்படி இல்லை. இப்போ எப்போவுமே வியாபாரம் தான், அது ஒத்துக்கிறேன். கலை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பேசுவாங்க, இருந்தாலும் அது எப்போவுமே வியாபாரம் தான். அதாவது வந்து நம்ம பணம் போட்டிருக்கோம், அதில் பணம் எடுக்கணும், நம்ம டைரக்டரை ஜெயிக்கணும், நம்ம ஆர்டிஸ்டை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இயல்பு, அது வேறு விஷயம். ஆனால் அதாவது எப்படி சொல்ல, சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல தொழிலாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப மாறி அட்டகாசங்கள் நிறையா போச்சு. ரொம்ப செலவு இழுத்து விட்றாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ படமே எடுக்க முடியல. சின்ன படம் அப்படிங்கிறது எடுத்தால் அதுக்கு வியாபாரமும் ஆகிறது இல்லை. அப்படியே வியாபாரம் ஆகுது அப்படின்னா கூட தேட்டர்ஸ் கிடைக்கிறதில்ல. ரெட் ஜெயின் மாதிரியோ இல்லை வந்து பெரிய ஒரு பேனர் லைக்கா மாதிரியோ யாருக்கோ கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் அது இந்த படம் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஏன் இந்த படத்தை மைனாலாம் வந்துச்சு, ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாமல் அந்த மைனா படம் வந்துருந்துச்சுன்னா அது இந்த அளவுக்கு போயிருக்குமான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ வேறு மாதிரி போயிடுச்சு சார். ஒரு நிரசன உண்மைகளையும் வந்து எடுத்து உரைத்ததுக்கும் எங்கள் சேனலுக்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரம் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இன்னொரு நேர்காணலையும் இந்த மாதிரி பல அப்டேட்ஸோடு நம்ம வந்து சந்திக்கலாம் சார். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.